அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது சமையல் பத்தி. சமையல் கலையில அசத்தும் பெண்மணி அப்படின்னா இப்போ ஒரு ஜாதக ஆய்வு. சமையல்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பேச போறதுல வீட்டுல சமைச்சு நல்ல ஒரு சமையல்ல அந்த ஒரு அறுசுவைன்றத எல்லா சுவையோட சமைக்கிற ஒரு பெண்மணி பத்தி தான் பேச போறோம். இப்போ இந்த பெண்மணி பாத்தீங்கன்னாக்கா 13 வயசுல சமைக்க ஆரம்பிச்சாங்க. 13 வயசுல சமைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 60 வயசு தாண்டி இன்னமும் சமைச்சிட்டு அந்த பதம் மாறாம செய்யறதுல இவங்க ஒரு அற்புதமான ஒரு சமையல்ல ரசிச்சு பண்ற ஒரு பெண்மணி. ஸோ சமையல் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுதான் நம்ம ரசிச்சு சாப்பிடுவோம். ஆனா சமையல்ல அதுல இருக்கிற அந்த பதம் மாறாம செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பெண்மணிக்கு கடக லக்னம், ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி. இவங்களுக்கு நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா நம்ம பார்க்க வேண்டியது சந்திரன். ஹோட்டல் பத்தி ஆராய்ச்சி பண்ணா சந்திரனை பார்க்கணும். இவங்க பண்றது வீட்டுல சமையல் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சமையல் செய்யற ஒரு பெண்மணி. அந்த அளவு ரொம்ப பார்த்து ஒரு பதம் மாறாம இன்னைக்கும் செய்யற ஒரு பெண்மணி இவங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுவைக்கு காரகர் யாரு அப்படின்னு தெரிஞ்சா சுக்கிரன். சுவையான உணவுக்கு காரகர் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனை நம்ம எந்த வீட்டுல இருக்காருன்றத பார்க்கணும். இப்ப நம்ம லக்னம் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துல சுக்கிரன், கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் வீடு 4க்கும் 11க்கும் அதிபதி சுக்கிரன். ஸோ 4ஆம் வீடு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் சுக்கிரன். ஸோ அப்ப 4ஆம் வீடு எதை கொடுக்குது? சுகஸ்தானம். 11 லாபஸ்தானம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 9ஆம் இடம் அப்படின்னால பாத்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு பாக்கிய ஸ்தானம். ஸோ அந்த பாக்கிய ஸ்தானத்துல சுக்கிரன் உட்காராரு. சரி, ஓகே. சுக்கிரன் மீனத்துல என்ன உச்சம்? சுக்கிரன் மீனத்துல உச்சம் ஆறாரு. ஸோ அப்போ சுக்கிரனுடைய அந்த ஒரு காரகம் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜாதகருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா சுவையான உணவு காரகர் சுவைக்கு காரகர் சுக்கிரன்றதால இந்த உணவு பாத்தீங்கன்னா கார உணவுக்கு செவ்வாய்ன்னு சொல்லுவோம். ஸோ காரம் சார்ந்தப்பட்டலாம் செவ்வாய். ஸோ அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதை நம்ம வீட்டுல சமைக்கிறதுன்னு இருக்கும்போது தனித்தனியா பிரிச்சு பார்க்காம சுவையா சமைக்கிறது பத்தி பார்க்கும்போது இந்த பெண்மணிக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு. ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அது கடவுள் அனுகிரகத்தால இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் அந்த பதம் மாறாம செய்யணும்ன்ற அந்த ஒரு மனப்பான்மையோடய அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, செய்யவும் செய்யறாங்க. ஒரு பதம் மாறினாலும் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கவே பிடிக்காது. எப்பயும் மாற்றத்தையும் பண்ணாம சுவையோட கொடுப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்தோ இதை பார்த்தோ எதையுமே கத்துக்காத ஒரு பெண்மணி. இவங்க தனக்குள்ள எப்படி செஞ்சா இருக்கும், இதனால சுவை குறையும்ன்றத பதத்தை தெரிஞ்சு வச்சு இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருக்குது. அவங்களுக்கு உணவு செய்யற அதாவது அறுசுவையும் செய்யற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணாரு. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருந்து அந்த மாதிரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சமையல்ல நீங்க நல்ல ஒரு சுவையோடு செய்யற ஒரு ஜாதகர் யாராவது இருந்தீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த பெண்மணிக்கு நம்ம மெயினா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல கடவுள் அனுகிரகத்தால இவங்களுடைய சமையல் எல்லாமே அருமையாக இருக்கு. இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. எந்த வயசுலயும் அந்த பதம் மாறாம சமைக்கிற அந்த ஒரு
பாக்கியத்தை இவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.